வணக்க மக்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விஜய் சங்கீதா இவங்க 2 பேரும் டைவர்ஸ்க்கு காரணமான மிக மிக முக்கியமான நபர் தான் ரூட் ஜெகதீஷ். இந்த ரூட் ஜெகதீஷ் யாரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்னு வந்து ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்க. நிறைய ப்ராடக்ட் ஏகப்பட்ட பர்சன்டேஜில் ஆஃபர் போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப தேவை, அவசியம், அத்தியாவசியமா இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வந்து வரலாம். யார் இந்த ஜெகதீஷ்? இன்னைக்கு இந்த ஜெகதீஷ் தான் விஜயினுடைய பினாமி. முழுக்க முழுக்க விஜய்க்கு வந்து ஏ டு இஜெட் வந்து எல்லாமே வந்து பண்றது. கட்சியிலையும் சரி, சினிமாவிலையும் வந்து சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி, எல்லாமே வந்து பார்த்தோன்னா பினாமியா இருக்கிறது விஜய்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஜெகதீஷ் தான். இந்த ரூட் ஜெகதீஷோட சொந்த ஊர் ஒரு சிலர் கோயம்புத்தூருங்கிறாங்க, இன்னொரு சிலர் வந்து ஈரோடுங்கிறாங்க. ஆனால் ரூட் ஜெகதீஷ் படித்தது வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். அங்கே கருமாத்தம்பட்டி அப்படிங்கிற வந்து பார்த்தோன்னா ஒரு ஊரில் தான் அவர் வந்து பிறந்ததா வளர்ந்ததா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஜெகதீஷ் வந்து படித்தது கோயம்புத்தூர். படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்கு இவர் செலிபிரிட்டியெல்லாம் வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டுருக்காப்புல. லோகேஷ் கனகராஜ், அப்பயே லோகேஷ் கனகராஜ், ஈரோடு மகேஷ், இவங்கெல்லாம் வந்து சின்ன லெவலில் வந்து இருக்கும்போதே செலிபிரிட்டியாக வந்து பார்த்தோன்னா அவரெல்லாம் வந்து கூப்பிட்டுருக்காப்புல. அதுக்கப்புறம் ஈரோடு மகேஷ்க்கு கொஞ்ச நாள் பிஆர்ஓ மாதிரி வந்து இருந்திருக்காப்புல. அப்புறம் படிப்படியாக உள்ளுக்குள்ளே சினிமாக்குள்ளே வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு வந்து உதவி இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏஆர் முருகதாஸ்க்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணி ஏஆர் முருகதாஸோட முழு விசுவாசியாக வந்து மாறி அவருடைய நம்பிக்கையை பெற்ற உடனே ஏஆர் முருகதாஸ் என்ன பண்ணுறாரு, விஜய்கிட்ட வந்து அறிமுகப்படுத்துறாரு. விஜய்கிட்ட அறிமுகப்படுத்தின உடனே விஜயை வந்து ஒரு கெட்டியாக வந்து பிடிச்சிக்கிறார். பொதுவாகவே ஒரு டைரக்டர் மைண்டுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்களோ அதை உதவி இயக்குனர்கள் வந்து கொண்டு வந்துருவாங்க. அதனாலேயே உதவி இயக்குனர்கள் மேலே டைரக்டர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கும். இப்போ ஜெகதீஷ் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப திறம்பட செய்யக்கூடிய கெத்து, அதாவது கெத்துன்னு சொல்லலாம், வில்லாதி வில்லன் வந்து சொல்லலாம். எந்த ஒரு வேலையை கொடுத்தாலுமே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து என்னென்ன வந்து பண்ணணுமோ அண்டர் கிரவுண்டில் அது எல்லாத்தையும் பண்ணிடுவாப்புல. இந்த குவாலிட்டி விஜய்க்கு ரொம்ப வந்து பிடிச்சி போகுது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, விஜய் வந்து ஒரு சரியாக வந்து நல்லா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. விஜய்க்கு சில பல வேலைகள்லாம் அவர் வந்து மறைமுகமாக வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு விஜய் வந்து நீ தான் என்னோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. ஸோ ஜெகதீஷ் மேனேஜராக வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு வந்து அட்லி, அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ், இவங்கெல்லாம் தொடர்ந்து வந்து உள்ளுக்குள்ளே வர்றாங்க. உள்ளுக்குள்ளே வந்து படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது, பிளாக் பஸ்டர் ஆகுது. விஜய்னுடைய மார்க்கெட்டும் வந்து பார்த்தோன்னா எங்கேயோ போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரூட் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம், ரூட் நிறுவனம், அந்த ரூட் நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூட் நிறுவனத்தை வந்து ஆரம்பித்து அதுல விஜய், அதாவது அந்த கம்பெனிக்கு முழுக்க முழுக்க விஜயோட பினாமி கம்பெனி தான் அதுன்னு வந்து சொல்லலாம். அதுக்கு இப்போ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியர் மாதிரி, மேலாளர் மாதிரி இருக்கார். இந்த கம்பெனி வந்து என்னன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரத்தோட எல்லா கால் ஷீட்டையும் வந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு கோடிகள்லாம் அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு மற்ற ப்ரொடியூசர்கள் இப்போ படம் பண்ணும்போது அந்த நடிகையோட கால் ஷீட்டை வந்து கேட்கும்போது இவங்க இல்லைங்க ரூட்டில் தான் எங்கள் கால் ஷீட் இருக்குது, நீங்கள் அங்கே பேசிக்கங்கன்னு சொன்னால் இவங்க அங்கே வந்து பேசி அவங்களோட கால் ஷீட் ரேட்டை அப்படியே டபுள் ஆக்கி அந்த அமௌண்ட்டை வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து வாங்கி அதில் ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து கொடுக்குறது மாதிரியான ஒரு சினாரியோ வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ விஜய்க்கு வந்து இது தொடர்ந்து வந்து பண்ண ஃபினான்ஷியலாக விஜய் வந்து இவருக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரே வந்து பார்த்தோன்னா ரூட் ஜெகதீஷ். சாதாரண ஒரு மஞ்ச பையை தூக்கிட்டு வந்தவனுக்கு இன்னைக்கு 500 கோடி 1000 கோடி வந்து பார்த்தோன்னா எப்படி வந்துச்சுன்னு பலரும் வந்து பார்த்தோன்னா கேள்வி எழுப்ப ஆரம்பிக்க. இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர்ல இருந்து எல்லாருமே வந்து மிகப்பெரிய காண்டில் வந்து இருக்கிற காரணம் என்னன்னா, இந்த ஜெகதீஷ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தலைகீழா வந்து மாறிடுச்சு. நம்மளை கம்ப்ளீட்டா வந்து வாஷ் அவுட் பண்ணி எல்லாமே இது பண்ணிட்டா வந்து வச்சுட்டான். அதே மாதிரி த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் வந்து அழுத்தமா ஸ்ட்ராங்கா வந்து மாறுறதுக்கு காரணம் ரூட் ஜெகதீஷ் தாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜயோட பையன் ஜேஷன் சஞ்சயே வந்து ஜெகதீஷை வந்து செருப்பால வந்து பார்த்தோன்னா வந்து அடிக்க, கழுத்து சட்டையை பிடிச்சி வந்து சண்டை போட, அதை பார்த்து ஜெகதீஷ்காக தான் பையன் வந்துன்னா, அதாவது விஜய் வந்து தான் பையனவே வந்து பார்த்தோன்னா அடித்து வீட்டை விட்டு வெளியில் போடான்னு வந்து சொல்லக்கூடிய சம்பவம்லாம் இது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய்க்கு வந்து சினிமாவுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்த ஜெகதீஷ் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொருளாளராகவும் வந்து மாறியிருக்காங்க. அதுக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா, நயன்தாரா இப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா முன்னணி நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் பிஆர்ஓவாக இருக்கிறது இந்த ரூட் ஜெகதீஷ் தாங்க.
ரூட் ஜெகதீஷ் வந்து சாதாரண வந்தது இல்லை, அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட் மாதிரி மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கே ஃபார்ம் பண்ணி வந்து வச்சிருக்காப்லங்க. அதை தாண்டி நிறைய இல்லீகலான சில பிஸ்னஸ் வந்து பார்த்தோன்னா போகுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.